Hi friends, Assalamu alaikum. Welcome to Foodie Dad. நம்ம எல்லார் வீட்லேயுமே பொதுவாக வாழைப்பழம் வாங்குவோம். சில சமயம் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பழுத்துரும், கருப்பு டாட்ஸ்லாம் விழுந்துரும். அதுக்கப்புறம் யாருமே அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் மால்புவா அண்ட் பனானா ஹல்வா எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம ஃபுடி டாட்டில் பார்க்கலாம். இப்போ பனானா மால்புவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பனானாவை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட 3/4 கப் கோதுமை மாவு இல்லைனா மைதா எது வேணுமோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட்டட் மில்க் ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த பால் கிடைக்கலன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பாலை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணட்டும். அதுக்கடையில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பால் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். குலாப் ஜாமுனுக்கு எப்படி நம்ம சுகர் சிரப் செய்வோமோ அந்த மாதிரி தான் இதை ரெடி பண்ணிக்க போகிறோம். இதில் வாசத்துக்காக ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். ரோஸ் எசன்ஸ் கூட நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். இப்போது இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இந்த மால்புவாவை ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சேர்க்க வேண்டியது தான். இப்போ வாங்க மால்புவாவை ஃப்ரை பண்ணி எடுத்து வந்துடலாம். இந்த பேட்டர் நல்லா ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிருக்கு. இதை இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு பேனில். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பேனுக்கு தகுந்த மாதிரி 2 3 இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லா மால்புவாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இதை பார்க்குறதுக்கு நல்லா அதிரசம் மாதிரி இருக்கும். இந்த மாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா இப்படியே கூட சாப்பிட்டுடலாம். நம்ம மால்புவா அப்படிங்கிறதுனால இதில் சுகர் சேர்க்காமல் இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் ஆட் பண்ண போகிறோம். இதை ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிரசம் மாதிரி ஃப்ளாட் ஆகிடும், ஆயிலும் அவ்வளோ இருக்காது. இதை இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சுகர் சிரப் உங்களுக்கு ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு பனானா மால்புவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட பனானா இருந்துச்சுன்னா எப்போவுமே பனானா போண்டா தான் ட்ரை பண்ணியிருப்போம். நீங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். அடுத்ததாக இதே பனானாவை யூஸ் பண்ணி நெய் அதிகமாக சேர்க்காமல் 10 நிமிஷத்தில் ஒரு ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 5-6 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை தோல் எடுத்துகிட்டு இதேமாதிரி ஸ்லைஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு பவுலில் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுலேயும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம்.
இங்கே ஒரு பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த பனானா பியூரியை இதில் ஆட் பண்ணிடலாம். பனானாவோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லத்தை தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இந்த பனானாவோட வெல்லமும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். இனி ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடும். ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஹல்வா கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். மற்ற ஹல்வா பண்ணுற மாதிரி இந்த பனானா ஹல்வாக்கு நிறைய நெய்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இப்போ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போவே ஹல்வா பேனில் ஒட்டலை, நல்லா திரண்டு வருது. இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு பனானா ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போவே சுட சுட கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பீசஸ் போட்டு கூட சாப்பிட்லாம், உங்களோட சாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஃபுடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம சேனலோட கனெக்டட் ஆயிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.